Hello students, good morning. நம்ம previous videosல capacitors, parallel plate capacitors, energy stored capacitors, applications of capacitors இந்த டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர்ஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக்ஸ் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்றது நம்ம இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ணிப்போம். எனர்ஜி ஸ்டோர்டு டிவைசஸ், எனர்ஜி ஸ்டோர் டிவைசஸ் தான் கெப்பாசிட்டர், ரைட்? ஸோ நம்ம நிறைய எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வேரியஸ் சைஸில் வேரியஸ் கெப்பாசிட்டன்ஸில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறன்றத அப்ளிகேஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் டைஎலக்ட்ரிக்ஸ். டைஎலக்ட்ரிக்ஸ்னால் என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு டைம் அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். எலக்ட்ரிக் சார்ஜை கேரி பண்ணாத மெட்டீரியலுக்கு நேம் தான் டைஎலக்ட்ரிக்ஸ். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியலுக்கு நேம் தான் டைஎலக்ட்ரிக்ஸ். ஓகே, ரைட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கெப்பாசிட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து 2 parallel பிளேட்ஸாக இருக்கும். அந்த 2 parallel பிளேட்ஸுக்கு பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸில் அந்த பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸை எம்டியாவோ இல்லை ஏர் வந்து ஃபில்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அஸ்யூம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த பிளேட்டுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த கேப்பில் நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ், ஸோ லைக் அது டைஎலக்ட்ரிக்ஸ் மெட்டீரியல் நம்ம என்னென்னதெல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் வந்து மைக்கா, கிளாஸ் ஆர் பேப்பர். ஸோ இதில் ஏதாவது ஒன்று அந்த பிளேட்ஸுக்கு பிட்வீன் கேப்பில் நம்ம இப்போ இன்செர்ட் பண்ண போகிறோம். அப்படி இன்செர்ட் பண்ணால் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பாக ஆல்ட்ரு ஆகும். உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸுன்றது என்னன்னு தெரியணுன்னா இன்னொரு டைம் அதையும் நான் சொல்லிடுறேன். கெப்பாசிட்டர்னா எனர்ஜி ஸ்டோர்டு டிவைசஸ், கெப்பாசிட்டன்ஸ்னால் அந்த டிவைசஸ் எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது, அதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ், ரைட்? இப்போ நம்ம அந்த parallel plate கெப்பாசிட்டருக்கு சென்டரில் டைஎலக்ட்ரிக்ஸ் லைக் மைக்கா, கிளாஸ் ஆர் பேப்பர் இது ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஸோ இன்செர்ட் பண்ணும்போது கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும், ரைட்? இப்படி சேஞ்சஸ் ஆகிறத நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வே, when the capacitor is disconnected from the battery. When the capacitor is disconnected from the battery, கெப்பாசிட்டரில் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் வே, ஸோ when the capacitor is connected to the battery, கெப்பாசிட்டரில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்செர்ட் பண்ண போகிறோம். எதை இன்செர்ட் பண்ண போகிறோம்? டைஎலக்ட்ரிக்ஸை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட், when the capacitor is disconnected from the battery. கெப்பாசிட்டரில் பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்செர்ட் பண்ணால் அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்மளுக்கு கெப்பாசிட்டர்னா தெரியும் 2 parallel பிளேட்ஸு, அந்த 2 parallel பிளேட்ஸோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா A,
அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் அந்த ரெண்டு பிளேட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம்? டின்ற டிஸ்டன்ஸால் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு பேட்ரி ஒன்று கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கோம். அந்த சார்ஜ் பண்ண வோல்டேஜ் தான் வந்து V0. அண்ட் சார்ஜ் பண்ணதுனால கெப்பாசிட்டருக்குள்ளே சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த சார்ஜ் வந்து Q0. இப்போது நம்ம கெப்பாசிட்டருக்கு பேட்ரி கனெக்ட் பண்ணி வோல்டேஜும் அப்ளை பண்ணியாச்சு, சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணதுனால கெப்பாசிட்டருக்குள்ளே சார்ஜும் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டோர் ஆன அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் எப்போ? வித்தவுட் த டைஎலக்ட்ரிக். இப்போ நம்ம இன்னும் டைஎலக்ட்ரிக் நம்ம இன்செர்ட் பண்ணலை. இன்செர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ C0 ஈக்குவல் டு Q0 பை V0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ரைட். தென் ஜஸ்ட் இதுதான் உங்களுக்கு டயக்ராம்ஸ். இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுதான் வந்து உங்களுக்கு 2 parallel பிளேட்ஸு. ஸோ டீன்ற டிஸ்டன்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். பேட்ரி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ சார்ஜ் பண்ணிட்டு எனர்ஜியும் ஸ்டோர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ப்ளஸ் மைனஸ்னு நம்ம 2 பிளேட்ஸ்லையும் ஸ்டோர் ஆகிருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம இந்த பேட்ரியை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டைஎலக்ட்ரிக்ஸ். இந்த டைஎலக்ட்ரிக்ஸை ஸோ இந்த parallel பிளேட்டுக்கு பிட்வீனில் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் பண்ணதோட டயக்ராம்ஸ் தான் கீழே இருக்கிற டயக்ராம்ஸ். ஸோ இந்த டயக்ராம்ஸ், இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டைஎலக்ட்ரிக்ஸ். ஓகே, ரைட். ஸோ நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை படிக்கும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸோ டைஎலக்ட்ரிக்ஸ்குள்ளே போலார் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த போலார் மாலிகுல்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ்னால் ஸோ இந்த டைஎலக்ட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற மைனஸ் எல்லாமே இங்கே அலைன்மெண்ட் ஆகும். மைனஸ் அலைன்மெண்ட் ஆகும். இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வந்து அலைன்மெண்ட் ஆகும். ஸோ அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இப்போ நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்செர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E0, டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E. தென் பெர்மிட்டிவிட்டி εr, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தான் εr. இந்த பெர்மிட்டிவிட்டினா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பெர்மிட் பண்ணாமல் இருக்க பாருங்கள். இது என்ன பண்ணுவாங்க டைஎலக்ட்ரிக்ஸ் வந்து, இங்கே வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்ற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே அலோவ் பண்ணாமல் கொஞ்சம் இங்கே ஆப்போஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளோட பெர்மிட்டிவிட்டி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதான் வந்து εr. ரைட். ஸோ இங்கே பாருங்கள், when the capacitor is disconnected from the battery. இப்போ நம்ம அந்த டயக்ராமில் பேட்டரியை கனெக்ட் பண்ணதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டயக்ராம்ஸ்க்கு நம்ம வரோம். இங்கே பாருங்கள், இப்போது பேட்டரி கனெக்ட் பண்ணி சார்ஜ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ when the capacitor is disconnected from the battery, ஸோ C0 ஈக்குவல் டு Q0 பை V0. கெப்பாசிட்டிலேருந்து நம்ம பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ஈக்குவேஷன்ஸ் மேலே ஓகே இருக்குது. தென் ஃபஸ்ட்டு இப்போ C0னா என்னன்றதை பார்க்கணும். C0னா என்ன, Q0னா என்ன, V0னா என்னன்றதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டா ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், C0னா கெப்பாசிட்டன்ஸ் பிஃபோர் கனெக்டிங் த டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக் வந்து நம்ம கனெக்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தான் C0. Q0னா சார்ஜ் ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் பிஃபோர் கனெக்டிங் டைஎலக்ட்ரிக். டைஎலக்ட்ரிக் வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருக்கிற
ஸ்டோர்டு சார்ஜ் தான் வந்து Q நாட். V நாட் கெப்பாசிட்டர்ஸ் இஸ் சார்ஜ்டு பை பேட்டரி வோல்டேஜ் பிஃபோர் கனெக்டிங் டைஎலக்ட்ரிக். நெக்ஸ்ட் E நாட் electric field inside the capacitor when there is no dielectric. So first இருக்கிற இந்த C நாட் Q நாட் V நாட் E நாட் இந்த ஃபோருமே இந்த நாட் வர எல்லாமே ஸோ இந்த பிக்சர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டிஷன் பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ளஸ் டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணாதுக்கு முன்னாடி இருக்குது. ஜஸ்ட் இந்த கண்டிஷனில் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு த பேட்ரி இஸ் தென் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த கெப்பாசிட்டர் அண்ட் த டைஎலக்ட்ரிக் இஸ் இன்செர்டட் பிட்வீன் த பிளேட்ஸ். த டிக்ரீஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பேரலல் பிளேட்டோட பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட சென்டரில் பிட்வீனில் பேட்ரி நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிட்வீனில் டைஎலக்ட்ரிக் நம்ம இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், அந்த டைஎலக்ட்ரிக்ஸில் இருக்கிற போலார் மாலிகுல்ஸ் கெப்பாசிட்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எதில் டிக்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த டிக்ரீஸ் ஆகும்போது நடக்கிற சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதுதான் வந்து E நாட் பை ஆர். E நாட் இருந்தால் நமக்கு என்னது, டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் E நாட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்செட் பண்ணிட்டோம். டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணிட்டனால இப்போ நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகிருக்குமா. அப்போ நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குது நமக்கு டிக்ரீஸ் ஆகுன்றது தான் நம்ம சொல்லியிருக்காங்க. பட் நம்ம நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து E. E ஈக்குவல் டு E நாட் பை எப்சிலான் ஆர். ஸோ இங்கே பாருங்கள், டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E. இங்கே வந்து நம்மளுக்கு இந்த பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலான் ஆர். அதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பாருங்கள், இப்போ நியூ எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு E நாட் பை எப்சிலான் ஆர். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே ஈக்குவேஷன்ஸ் ஸோ எழுதியிருக்கோம் நம்ம. ஓகே, எப்சிலான் ஆர்ன்றது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் பெர்மிட்டிவிட்டி. ஸோ பாருங்கள், எப்சிலான் ஆர் greater than 1, the electric field E less than E naught. E less than E naught. அப்போது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது, நம்மளுக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணும்போது இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை விட டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணதுக்கப்புறம் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு ஸோ கொஞ்சமாக இருக்குது. ஓகே ரைட். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்சஸ் ஆகிடுச்சிங்களா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்சஸ் ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகணும். ஸோ அப்போ பாருங்கள், அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ், அந்த டூ பிளேட்ஸ். ஸோ நமக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா டூ பிளேட்ஸு, இந்த டூ பிளேட்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டிக்ரீஸ் ஆனதுனால இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு பிளேட்டுக்கு பிட்வீனில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன்லேயே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். V ஈக்குவல் டு இடி, V ஈக்குவல் டு இடி. இந்த V ஈக்குவல் டு இடியில் ஆக்சுவலி இப்போ E வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது, E வந்து நான் உங்களுக்கு ஸோ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகும், நமக்கு E டிக்ரீஸ் ஆனால் Vனா நம்மளுக்கு ஸோ டிக்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதை தான் இங்கே ஈக்குவேஷன் நம்ம பார்க்குறோம். தென் ஓகே, பட் அட் த சேம் டைம் த சார்ஜ் Q நாட் வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்ஸ் த பேட்ரி இஸ் டிஸ்கனெக்டட். நீங்கள் வந்து இப்போது பேட்ரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. டிஸ்கனெக்ட் பண்ணதுனால
அந்த கெப்பாசிட்டருக்குள்ளே இருக்கிற சார்ஜ் வந்து எங்கேயும் மூவ் ஆக முடியாது, இல்லை ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ அதனால் கெப்பாசிட்டருக்குள்ளே எது வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? Q0 கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாக பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? C ஈக்குவல் டு Q/V. இப்போ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வந்து சேஞ்சஸ் ஆக போகுது. V சேஞ்சஸ் ஆகிறதுனால சியும் நமக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, தென் இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்சஸ் ஆக போகுது. இப்போ நம்மளுக்கு Q இருக்குது பார்த்தீங்களா, இந்த Q வந்து பேட்டரி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணதுனால சார்ஜஸ் வந்து நம்மளால் வெளியில் எங்கேயும் ஃப்ளோ ஆக முடியல. அதில் வந்து Q0 வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்போ சேஞ்சஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டர்லேருந்து சார்ஜ் பண்ணதுனால அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு V0 வேல்யூ இருந்தது. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெடியூஸ் ஆனதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ரைட், அப்போ நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். அது டெரைவ் பண்ணுறது தான் V ஈக்குவல் டு ED. பாருங்கள், V ஈக்குவல் டு ED. அப்போ V ஈக்குவல் டு ED பாருங்கள், V ஈக்குவல் டு ED. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஈயோட வேல்யூ என்ன இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம், E0/εr. அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், E0/εr இன்ட்டு D. ரைட், ஸோ நம்மளுக்கு வேல்யூ தெரியும், V0 ஈக்குவல் டு E0D. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V0ங்களா. அப்போ பாருங்கள், V0 ஈக்குவல் டு E0 இன்ட்டு D. இது எப்போ டயலெக்ட்ரிக் இன்செட் பண்ணாத பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் V0 ஈக்குவல் டு E0D. ஸோ பாருங்கள், இந்த E0Dக்கு பதிலாக V0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் V ஈக்குவல் டு V0/εr ஈக்குவேஷன் சேஞ்சஸ் ஆகுது. ரைட், ஸோ தட் ஓகே, நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ்னால் தெரியும். நம்மளுக்கு C ஈக்குவல் டு Q/V. ரைட், இந்த கெப்பாசிட்டன்ஸ் பாருங்கள் எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V டிக்ரீஸ் ஆனால் C ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்? உங்களுக்கு V வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா C வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட், அப்போ C இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அப்போ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கா. அப்போ அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக். இப்போ டைஎலக்ட்ரிக் இருக்கும்போது அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ரைட், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டு லைனில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோன்னா, எது மட்டும் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். நம்ம Q0 மட்டும்தான், சார்ஜ் மட்டும் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகிறதுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேரி ஆகுது. ரைட், இப்போ அந்த நியூ கெப்பாசிட்டன்ஸுக்கு ஈக்குவேஷன் நம்ம எழுதலாமா? பாருங்கள், C ஈக்குவல் டு Q0V. ஸோ இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து எப்படி பார்த்துக்கணும்னா, C0 ஈக்குவல் டு Q0/V0 தான் நம்ம வந்து ஈக்குவேஷனை இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நம்ம சியும் சேஞ்சஸ் ஆகுது, வியும் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ நியூவாக இருக்கிறதுனால நம்ம C0 சின்னு எழுதிக்கிறோம். இப்போ நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு V0 வின்னு எழுதிக்க போகிறோம். அப்போ Q0 மட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகலை. அப்போ Q0 நம்ம Q0னே வச்சுக்க போகிறோம். ரைட், அப்போ Q0 வச்சுட்டு தான் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுது, C ஈக்குவல் டு Q0/V. ரைட், தென் நம்ம V ஈக்குவல் டு V0/εr பொட்டன்ஷியல் நியூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஈக்குவல் டு பாருங்கள், இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதால் வந்து சேஞ்சஸ் ஆச்சு,
டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்செர்ட் பண்ணலாம் சேஞ்சஸ் ஆச்சு. பாருங்க, present potential difference V equal to, so before the dielectric insertல இருந்த potential difference V naught divided by dielectric insert பண்ணதுனால இருந்தாலும் சேஞ்சஸ் நடந்தது எப்சிலான் ஆர். பாருங்க V naught by எப்சிலான் ஆர். ஸோ அதை அந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்து இப்போ இந்த விக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு Q நாட் பை V நாட் எப்சிலான் ஆராக ஈக்குவேஷன் சேஞ்சஸ் ஆகுது. ரைட். இப்போ நம்மளுக்கு தெரியும் C நாட் ஈக்குவல் டு Q நாட் பை V நாட். பாருங்க, ஸோ இந்த ஒரு டேர்முக்காக C நாட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? C நாட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்குது எப்சிலான் ஆர் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் C நாட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஆக்சுவலி நமக்கு தெரியும் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் greater than 1. So we have C greater than C naught. Dielectric நம்ம கெப்பாசிட்டரில் இன்செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸை விட டைஎலக்ட்ரிக் இன்செட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. ரைட். இன்செட் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர் இன்க்ரீசஸ் த கெப்பாசிட்டன்ஸ். என்னது அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்ம எப்சிலான் ஆர் வந்து நம்ம இன்செட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இன்செட் பண்ணுறதுனால அது உங்களுக்கு எது இன்க்ரீஸ் ஆகுது? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் ஓகே. ஸோ 1.84. இந்த 1.84 ஆச்சு நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த கெப்பாசிட்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D. அந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணுறதுல பாருங்கள், மேலே இருக்க C இருக்கா? C ஈக்குவல் டு எப்சிலான் ஆர். இந்த C நாட்டுக்கு பதிலாக இப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல, நியூ கெப்பாசிட்டன்ஸ் வந்து C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A பை D அப்படிங்கிற சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம எப்சிலான் நாட் A பை D. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம் தான் வந்து எப்சிலான். எப்சிலான் ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ நமக்கு வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியத்து வந்து எப்சிலான். ஸோ அப்போ பாருங்கள், அந்த எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நம்ம இங்கே எப்சிலான் நம்ம போடலாமா? ரைட். எப்சிலான் A பை D. ரைட். இப்போ ஃபைனலாக நம்ம ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? C ஈக்குவல் டு எப்சிலான் A பை D. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ்ன்றதை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி, இந்த கெப்பாசிட்டருக்குள்ள எனர்ஜி சேஞ்சஸ் ஆகிருக்குமா சேஞ்சஸ் ஆகிருக்காதா அப்படி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ரைட். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் பிஃபோர் ஓகே இன்செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜி அது வந்து நம்ம U நாட் ஈக்குவல் டு 1/2 Q நாட் ஸ்கொயர் பை C நாட். இது நம்ம இந்த எனர்ஜி ஸ்டோர்டு கெப்பாசிட்டர்ன்ற டாப்பிக்கில் நம்ம இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். ரைட். பாருங்கள், இந்த Q நாட்ன்றது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு தெரியும் இந்த டாப்பிக்கில் சார்ஜ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். பட் கெப்பாசிட்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைனலாக ரிசல்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது ஆஸ் ஏ ரிசல்ட் ஸ்டோர்டு எனர்ஜி இஸ் டிக்ரீஸ்டு. பாருங்கள், இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சார்ஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரைட். கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த டினாமினேட்டில் இருக்கிற அந்த C நாட்டு ஸோ இன்க்ரீஸ் ஆக ஏன்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வேல்யூ என்ன ஆகும்? நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ரைட். ஸோ இப்போ நம்ம சேஞ்சஸ் நடக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு எனர்ஜி U நாட்டை நம்ம யூவாக எழுதிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு என்னது பிஃபோர் சேஞ்சு தான் வந்து நம்மளுக்கு U நாட்டு. இப்போ நம்ம சேஞ்சஸ் நடக்குது இல்லை, சேஞ்சஸ் நடக்கிறது வந்து நம்ம
என்னென்னு எழுத போகிறோம் நம்ம யூன்னு எழுத போகிறோம். u ஈக்குவல் டு 1/2 q நாட் ஸ்கொயர் பை சி. ஸோ நீங்கள் இங்கே ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். என்ன கேட்கலான்னா, இங்கே பாருங்கள் 1/2 சி நாட்னு இருக்குது, ஏன் சார் இங்கே சின்னு இருக்குது? ரைட், என்ன ரீசன்னா அதே தான். அங்கே நம்ம டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணாததுக்கு முடியிருந்த சி நாட்டு, இன்செர்ட் பண்ணாததுக்கு முடியிருந்த கெப்பாசிட்டன்ஸ் சி நாட்டு. இப்போ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும் தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் ஆகிறது தான் இப்போ நம்ம சின்னு அங்கே டினோட் பண்ணுறோம். நியூ கெப்பாசிட்டன்ஸ் தான் சி. ரைட், ஈக்குவேஷன் நம்ம 1/2 q நாட் ஸ்கொயர் பை சின்னு டெரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1/2 q நாட் ஸ்கொயர். இப்போ சியோட வேல்யூ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம ஆஸ் நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். சி ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் சி நாட். இந்த டாபிக்ஸ்லேயே கெப்பாசிட்டன்ஸுக்கான ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்படிங்க பாருங்கள், இந்த சிக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், எப்சிலான் ஆர் சி நாட். அப்படியே நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/2 q நாட் ஸ்கொயர் எப்சிலான் ஆர் சி நாட்டுங்களா. அப்படியே பாருங்கள், ஸோ இந்த மொத்த வேல்யூவுக்கு பதிலாக இப்போ என்ன வந்து என்னது நம்மளுக்கு 1/2 q நாட் ஸ்கொயர் பை சி நாட்டு யூ நாட்டா. இங்கே பாருங்கள் யூ நாட்டா இருக்கா. அப்போது அப்படியே நெக்ஸ்ட் எழுதுங்க பார்க்கலாம். யூ ஈக்குவல் டு ஸோ யூ நாட்டு பை எப்சிலான் ஆர். ஓகே, ஜஸ்ட் இதுதான் வந்து ஸோ நியூ எனர்ஜி. பாருங்கள், சின்ஸ் எப்சிலான் ஆர் greater than 1 we get u less than u நாட். இப்போ நம்மளுக்கு டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜியை விட இப்போ இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்குது? நம்மளுக்கு லெஸ் தென்னாக கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரைட், தேர் இஸ் எ டிக்ரீசஸ் இன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் when the dielectric is inserted, dielectric நம்ம வந்து இன்செர்ட் பண்ணும்போது the capacitor spends some energy in pulling the dielectric inside. அந்த கெப்பாசிட்டருக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது என்ன நம்ம பண்ணோது, அந்த டைஎலக்ட்ரிக்கை அந்த கெப்பாசிட்டர்ஸ்னால் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்கும். அந்த இழுக்கும் போது ஒர்க் பண்ணா அந்த ஒர்க்குக்காக எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டாபிக்ஸில் ஒரு இன்ஃப்ளன்ஸுக்கு வரப்போகிறோம். என்ன இன்ஃப்ளன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டரோட 2 பேரலல் பிளேட்டுக்கு பிட்வீன் கேப்பில் டைஎலக்ட்ரிக்கை இன்செர்ட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு சார்ஜ் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ எது சேஞ்சஸ் ஆகுது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேஞ்சஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸும் சேஞ்சஸ் ஆகுது. ரைட், கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி வந்து இந்த கெப்பாசிட்டரோட எனர்ஜி வந்து ஸோ டிக்ரீஸ் ஆகுது. ஜஸ்ட் இதுதான் இதோடைய இந்த டாபிக்ஸோட இன்ஃப்ளன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஸோ கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.